சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம். நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாலில் அரசியலின் மேன்மக்கள் மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். முந்தைய பாடலில் வறுமையினாலும் மேன்மக்கள் தவறிய வழிகளில் செல்லார் என்பதை பற்றி பார்த்தாயிற்று. அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். இது நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கலாம். சிலருடன் நாம் சிநேகமாக பழகுவோம். ஆனால் வெளியிடங்களில் அவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது தெரியாததை போல காட்டிக் கொள்வார்கள். அவர்கள் மேன்மக்களா என்று கேட்டால் இல்லை. மேன்மக்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் என்றால், ஒரு நாள் பழகினாலும் அவர்கள் அந்த உள் அன்போடு எங்கு பார்த்தாலும் பேசி பழகக்கூடியவர்களாக இருப்பார்களாம். அதுதான் மேன்மக்களாம். கல்லிலும் காலடிப்பட்டால் வழி உண்டாகும். அதுபோல மேன்மக்கள் ஒரு நாள் கண்டாலும் அவர்கள் மீது கனிந்த அன்பு பாராட்டுவார்களாம். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 154. செல்வூழி கண் ஒரு நாள் காணினும் சான்றவர் தொல்வழி கேண்மையின் தோன்ற புரிந்தாப்பர் நல்வரை நாட சில நாள் அடிப்பலின் கல்வரையும் உண்டாம் நெறி. ஒரு நாள் பழகினும் சான்றோர்கள் பிறர் உள்ளத்தை கவர்ந்து விடுவர் என்பது இதன் பொருளாகும். இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். இணையாத எழுத்துக்களால் பொருள் இல்லாத சொற்களை கூட்டி அவையில் கல்லாதவர்கள் சொன்னாலும் மேன்மக்கள் வருத்தத்துடன் அதனை கேட்டுக்கொண்டிருப்பார்களாம். ஏனென்றால் அவன் மீது இறக்கப்பட்டு கேட்காமல் போனால் அவன் அவையில் நாணுவான் என்று எண்ணி அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பார்களாம். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 155. புல்லா எழுத்தின் பொருளில் வருங்கூட்டி கல்லா ஒருவன் உரைப்பவும் கண்ணோடி நல்லார் வருந்தியும் கேட்பதே மற்றவன் பல்லாருள் நாணல் பரிந்து. மேன்மக்கள் கல்வி அறிவும் மெய்யுணர்வும் வாய்ந்த அவையில் அடக்க கண்ணோட்டம் உடையவராக இருப்பர் என்பது இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.